கர்த்தருடைய மகா பரிசுத்தமும் உன்னதமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நசரேயனாகிய இயேசு, இது ஒரு ஆராதனை ஆயத்த தியானமும் சுவிசேஷத்தின் சிந்தையும் ஆகும். ஆண்டவருடைய நாமம் தொடர்ந்து மைமைப்படுவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய ஜீவியம், அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் சுவிசேஷத்தினுடைய கருப்பொருளாகும். இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணத்தின் போது நடைபெற்ற சம்பவங்களில் ஒரு பிரதானமான ஒரு சம்பவம் தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான் என்று யோவான் 19 அதிகாரம் 19 வாசிக்கிறோம். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. அநேகர் அதை வாசிக்கும்படியாக பிலாத்து ஒரு ஏற்பாடும் செய்திருந்தான். அது எபிரேயு, கிரேக்கு, லத்தீன் பாஷைகளில் எழுதப்பட்டிருந்தது. அப்பொழுது யூதருடைய பிரதான ஆசாரியர் பிலாத்துவை நோக்கி, யூதருடைய ராஜா என்று நீர் எழுதாமல் தான் யூதருடைய ராஜா என்று அவன் சொன்னதாக எழுதும் என்று சொன்ன பொழுது, பிலாத்து எழுதினதே என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். இதில் நசரேயனாகிய இயேசு என்ற வார்த்தையை நாம் இன்றைக்கு தியானிக்கலாம். நசரேயன் என்றால் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? முதலாவதாக நாம் இந்த நசரேயன் என்கிற அந்த நாமம் ஆண்டவருக்கு எப்பொழுது கொடுக்கப்பட்டது என்றால், மத்தேயு 2:23 நாசரேத்து என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேயன் எண்ணப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி நடந்தது. இந்த வார்த்தை, நசரேயன் என்கிற வார்த்தை, தீர்க்கதரிசிகளால் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் உரைக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் இந்த நசரேயன் என்கிற வார்த்தை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்ட மிக முக்கியமான ஒரு நாமமாகும். இதனுடைய அர்த்தம் தாவீதின் கிளை, அதாவது ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து ஒடுக்கப்பட்ட வம்சத்தில் அவதரித்து பிரபலம் இல்லாத நாசரேத் என்ற ஊரில் வளர்க்கப்பட்டார் என்றும் பொருள் கொள்ளப்படுகிறது. ஏசாயா 11:1 ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும் என்பது தீர்க்க தரிசன வார்த்தை. தொடர்ந்து இந்த நசரேயன் என்ற வார்த்தையை குறித்து நாம் சிந்திப்போமானால், எபிரேய மொழியில் நாசரேத் அல்லது நசரேயன் என்கிற வார்த்தையின் அர்த்தம் பிரிக்கப்பட்ட, முடிசூட்டப்பட்ட, புனிதப்படுத்தப்பட்ட பெயர் என்று நாம் அர்த்தமும் கொள்ளலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலே ஒரு சில காரியங்களை எல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, நசரேயன், நசரேய விரதம், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுக்கென்று வளர்க்கப்படுகிற ஒரு மனிதன், இதெல்லாம் நாம் பொருள் கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் ஒரு சில நசரேயன் என்கிற வார்த்தையினுடைய ஒரு சில குணங்களை நாம் இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவது, மார்க் 1:24 அவன் ஐயரே, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். இங்கே பிசாசு பிடித்ததான இந்த மனிதனை குறித்து சிந்திக்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை நசரேயன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று அறிக்கையிடுகிறார். மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது அங்கு ஒரு குருடனை குறித்து நாம் பார்க்கிறோம். லூக்கா 18:37 நசரேயனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும். நசரேயனாகிய இயேசு தாவீதின் குமாரன், அவர் தேவனுடைய பரிசுத்தர். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவனுடைய பரிசுத்தர், பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவரை நாம் தொடர்ந்து இந்த நாளிலே நசரேயனாக நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம்.
மார்க்கு 16:6 அவருடைய மரணம் நடைபெற்ற பின்பு அங்கு அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த அந்த சம்பவத்தை வாசிக்கும் பொழுது மார்க் 16:6 அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. நசரேயனாகிய இயேசு அவருடைய ஜீவியம் முதல் அவருடைய உயிர்த்தெழுதல் வரைக்குமாக அவரை குறித்து சிந்திக்கும் பொழுது அவரை நசரேயன் என்றே அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். லூக்கா 24:19 அவர் உயிர்த்தெழுந்த பின்பு எம்மாவு சீஷர்களோடு அவர் பேசிக்கொண்டு வரும்பொழுது ஒரு வார்த்தையை கவனியுங்கள். அவர் எவைகள் என்றார், அதற்கு அவர்கள் நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளே. அவர் தேவனுக்கு முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாக இருந்தார். இந்த நசரேயன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர், ஒரு பாவமும் அறியாதவர். இந்த நசரேயனாகிய இயேசு, அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை குறித்து அவர் தவறாக சிந்தித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களில், சபையை பாழ்கடித்துக் கொண்டிருந்த அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து அவரை தரிசிக்கிறார். தரிசிக்கும் பொழுது அவர் கூறுகிறார், ஆண்டவரே நீர் யார் என்ற பொழுது, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லுகிறார். ஆனால் அப்போஸ்தலர் 22ஆம் அதிகாரத்திலே இந்த நசரேயனை குறித்து சிந்திக்கும் பொழுது இதே சம்பவத்தை பவுல் எபிரேய பாஷையிலே யூத பிதாக்களுக்கு கூறும் பொழுது சொல்றார், அதற்கு நான், ஆண்டவரே நீர் யார் என்றேன், நீ துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு நானே என்று சொன்னதாக அவர் கூறுகிறார். அப்போஸ்தலர் 22:8. ஆச்சரியமான ஒரு பகுதி. இங்கே இயேசு கிறிஸ்து அந்த சம்பவத்தை அன்றைக்கு நசரேயனாகிய இயேசு என்ற வார்த்தை அதில் எழுதப்படவில்லை. ஆனால் பவுல் யூத பிதாக்களுக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்றார், நசரேயனாகிய இயேசு, துன்பப்படுத்துகிற நசரேயனாகிய இயேசு என்று சொன்னார். இந்த நசரேயனை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்துல இல்லை, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று கூறுகிறார். இந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து அதிகாரம் நிறைந்தவர் என்று வேதம் கூறுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போகும் முன்பதாக கெத்செமனே தோட்டத்தில் அவரை தேடிக்கொண்டு வந்த பொழுது, யாரை தேடுகிறீர்கள் என்று அந்த சம்பவத்துல நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம் என்றார்கள். இந்த கல்வாரி சிலுவையிலே மேல் எழுதப்பட்ட அந்த வாக்கியத்தை கவனியுங்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று போடுவித்தார். இந்த உலகம் இவரை நசரேயன் என்று அறியட்டும், அறிக்கையிடட்டும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவன் சொஸ்தமாக கடவன் என்று வாசிக்க. உலகம் முழுவதும் இன்றைக்கு இவரை நசரேயன் என்று அறிந்து கொள்ளட்டும், அறிவிக்கட்டும். இந்த நசரேயனாகிய இயேசுவை நாம் இந்த நாளிலே அறிந்து கொண்டு அவரை நாம் ஆராதிப்பதற்கும் நினைவு கூறுவதற்கும் கூடி வந்திருக்கிறோம். இந்த நசரேயனாகிய இயேசு என்னுடைய பாவத்திற்காக மரித்தார், என்னுடைய பாவத்திற்காக சிலுவையில் தன்னை ஒப்புக் கொடுத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், மறுபடியும் வரப்போகிறார். இந்த நசரேயனாகிய இயேசுவை நாம் சிந்திப்போம், தியானிப்போம், அவரை ஆராதிப்போம். அவருடைய நாமம் இன்னும் இன்னும் மகிமைப்படுவதாக. ஆமேன், ஆமேன்.